அட்டகாசமான சுவையில் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை தக்காளி கடையல் எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்பவே எனக்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 300 கிராம் அளவுக்கு பச்சை தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல காயான தக்காளிங்க இது. கிராமங்களில் இது ஈஸியாக கிடச்சிடும். சிட்டி சைடில் நீங்கள் ஒரு பெரிய பெரிய வெஜிடபிள் ஷாப்லலாம் இது கிடைக்குங்க. இது கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா தக்காளியும் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் அரை கப்புக்கும் கொஞ்சமாக அதிகமாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா வரும். அடுத்து இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி அரை தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப புளிப்பு சுவை வந்துடும். அடுத்து காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது நல்ல காரமான பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து மறைஞ்சி வச்சுருக்க காய் தக்காளியை சேர்த்துக்கலாம். காய் தக்காளியில் லேசான புளிப்பு சுவை இருக்குங்க. அடுத்து கொஞ்சமாக புளிக்கரைசல் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாகிடுங்க. அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கடையிலுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பும் தக்காளியும் நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வரணுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், பருப்பு தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மத்து வச்சு இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்குது. அதனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் இதில் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளிச்சிருக்கோங்க. இதில் வரமிளகா சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க. கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சாதத்துக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. பச்சை தக்காளி எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு இது போல் செஞ்சு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.